டிப் நம்பர் 1. கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய கிச்சன் டவலை எப்படி நம்ம சூப்பராக போட்டு ரொம்ப கஷ்டப்படாமல் வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிற டிப் தான் பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணி வச்சுட்டு, தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கிற அளவுக்கு சூடானோடனையும் அதில் பேக்கிங் சோடா 2 டேபிள் ஸ்பூன், நீங்கள் வச்சுருக்க துணிகளை பொறுத்து, இப்போ 5 துணி வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா 2 டேபிள் ஸ்பூன் போதுமானது. இந்த பேக்கிங் சோடா 2 டேபிள் ஸ்பூனை சேர்த்துட்டு, அதில் டிட்டர்ஜென்ட் பவுடர், துணி துவைக்கக்கூடிய பவுடரை ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். அப்படி இல்லைனாக்கா துணி துவைக்கக்கூடிய லிக்விட் அதை சேர்த்துக்கணும். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது வினிகர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, இந்த எல்லா துணிகளையும் அதில் அப்படியே முக்கி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரை இது ஊறட்டும். அதுக்கப்புறமே இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சும்மா லைட்டாக கசக்கி நம்ம இதை புழிஞ்சாலே போதும். பாருங்கள், சூப்பராக துணிகள்லாம் இந்த மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு பளபளன்னு கிடச்சிரும். இந்த துணியில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்க வினிகர் அப்படியே எடுத்துரும். அதே போல் இந்த பேக்கிங் சோடா அழுகுகள் எல்லாத்தையுமே எடுத்துரும். இப்போ நான் காட்டுற இந்த 4 சின்ன டவலும் பார்த்திங்கன்னா நான் வாங்கி ஒரு 4 வருஷம் ஆச்சு. ரொம்பவே இந்த மாதிரி தான் நான் க்ளீன்